ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படியோ தஞ்சாவூர் வந்துட்டோம். தஞ்சாவூருக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கோம். தஞ்சாவூருக்கு ஒரு கல்யாணத்துக்காக நாங்கள் வந்தோம். என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா மகன் கல்யாணம். பொண்ணு வந்து தஞ்சாவூர். சரி, காலையிலே வந்தாச்சுப்பா. வர்றதுக்கு மதியம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் 2 o'clock ஆகிடுச்சு எங்களுக்கு தஞ்சாவூர் வர. ஸோ காலையிலே 10 மணிக்கு தஞ்சாவூர் வந்திருந்தேன்னு சொன்னேன். பட்டு 2 o'clock எனக்கு ஆகிடுச்சு. தஞ்சாவூர் பாருங்கள், ரொம்ப டயர்டாக இருக்குது. தூத்துக்குடியிலேருந்து கார்லேயே தஞ்சாவூர் வந்தோம். பயங்கர வெயிலுங்க. தஞ்சாவூர்லேயும் தூத்துக்குடி ரெண்டுமே வெயிலாக தான் தஞ்சாவூர் வந்ததுக்கப்புறமா சாப்பாடுங்க, மதியம் சாப்பாடு 2 மணிக்கு கௌரி கிருஷ்ணா ஹோட்டலில் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. பருப்பு இதெல்லாம் வச்சு நெய் எவ்வளோ கொட்டினாலும் ஊற்றுறாங்க. 130 ரூபா தான் சாப்பாடு. சூப்பராக இருந்துச்சு. போய் குளிச்சுட்டு தஞ்சாவூர் ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். ரூம் எடுத்துருக்கோம். ரூமில் குளிச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்துட்டு தான் கல்யாண வீட்டுக்கு போகணும் சாயந்தரம். ரூமில் போய் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. தஞ்சாவூர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். நானே வந்து என்னோடய 14 இயர்ஸில் வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்தேன். இப்போ வந்திருக்கேன். ஒரு மேஜிக்கலாக இருக்குது இந்த கோயிலுக்கு வர்றது. கோயில் பாருங்கள், உள்ளே வந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்களேன். மாலையில் வந்து மாலை ஒரு 5:30 மணி இருக்குங்க. 5:30 மணிக்கு மேலே தான் கோயிலுக்கு வந்தோம் கரெக்டாக. ஆனால் அந்த வெளிச்சம் இருந்துச்சு. ஒரு காலையில் போனால் என்ன ஒரு வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது. கரெக்டான ஒரு டைம் தான் நாங்கள் போனோன்னு நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. போயிருக்கும்போது அந்த ரெட் கல் இருக்குது பார்த்தீங்களா, ராமர் கோயில் கட்டினாங்களே அந்த கல்லில் இந்த தஞ்சாவூர் பில்டிங் கட்டியிருப்பாங்க போல். ரொம்ப சின்ன வயசில் அந்த ராஜராஜ சோழனோட ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு போனதை விட இப்போ அடிக்கடி ராஜராஜ சோழனோட ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு நம்ம இந்த கோயிலுக்கு நான் போயிருக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது எனக்கு இந்த கோயில். தஞ்சாவூருக்கு வந்துட்டு இந்த கோயிலை பார்க்க முடிஞ்சும் பார்க்க முடியாதவங்க நான் அன்லக்கின்னு தான் சொல்வேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் வந்து தன்னை பற்றி பெருமையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கோயிலை கட்டியிருக்காரு. ஒரு கப்பல் மேலே சிவனை கொண்டு போய் உட்கார வச்சா எப்படி இருக்கும், இந்த சிவனும் நந்தியும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பல் மேலே இருந்த மாதிரி இருக்குது. அழகாக இருக்குங்க. சூப்பர். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நான் வந்து ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தேன். எல்லா திசையில் வந்து வீடியோ எடுத்துட்டேங்க. எந்தெந்த திசை, அந்த சைடு, வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு எல்லா திசையிலையும் நின்று வீடியோ எடுத்துட்டேன் இந்த வீடியோக்காக. ஸோ என்னோடய சப்போர்ட்டர்ஸ்க்காக, தஞ்சாவூரை பற்றி தஞ்சாவூரில் இருக்கிற என்னோடய சப்போர்ட்டர்ஸ்க்காக இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே. இந்த கோயிலில் எனக்கு நிற்கும் போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ராஜராஜ சோழன் இந்த கோயில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. இந்த அழகான ஒரு கட்டடக்கலையை வந்து பக்கத்தில் இருந்து அதை பார்த்தா தாங்க அதோட அழகு தெரியும். பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. லைட்லாம் போட்டாங்க. ஸோ ஈவினிங் ஒரு 5:30க்கு போனீங்கன்னா ஒரு காலையில் பார்க்குற ஒரு வியூவும் நமக்கு கிடைக்கும். ஈவினிங் நைட் அந்த லைட் செட்டிங்கோடு இருக்கிற ஒரு அழகான ஒரு கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயிலை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், லைட்லாம் போட்டவுடனே ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த கோயிலை பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. கொஞ்சம் நைட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலெலாம் தங்க மாதிரி மின்னுது. நான் காலையில் பார்க்கும்போது ஒரு ரெட் ஸ்டோன் தோணிது இல்லையா, ஆனால் நைட் அந்த லைட் வெளிச்சத்துக்கு எல்லா கோயில் சுற்றியும் பார்க்கும்போது பாருங்களேன், தங்க மாதிரி இருக்குது. ரொம்பவே பார்க்க ரொம்பவே ஒரு அழகாக இருக்குங்க. சூப்பருங்க. பாருங்கள், ஒரு நைட்டு 7 மணிக்கு கோயில் எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ பியூட்டிஃபுல்லுங்க. உண்மையிலேயே நம்ம காலையில் பார்க்குற வியூஸை விட ஒரு நைட்டு ஒரு 6-7 o'clock பார்க்குற வியூஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு தங்கத்தாலேயே ஆன ஒரு கோயில் கோபுரத்தெல்லாம் பார்த்த மாதிரி இருக்குது அந்த லைட் வெளிச்சத்துக்கு. உண்மையிலே ரொம்ப தேங்க்யூங்க. தேங்க்யூ வெரி மச். என்னோடய தஞ்சை ஃபேன்ஸ் எல்லாம் தஞ்சாவூர் வாங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்லி வந்தனால தான் இவ்வளோ அழகான கோயிலை பார்க்க முடிஞ்சுது. நான் சின்ன வயசில் வந்திருக்கும்போது அந்த வயசில் அந்த கோயிலை பற்றின ஒரு விஷயங்களே எனக்கு தெரியல. பட் இப்போ வந்திருக்கும்போது அதோட பிரம்மாண்டம் எனக்கு தெரியுது. ஓகே, பாய்ங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த கோயில் பார்த்தது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.